ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கின இந்த கேஸ்ட் அயர்ன் கடை அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான்ஸ்டிக்கை விட கேஸ்ட் அயர்னில் சமைக்கிறது ரொம்ப ஹெல்த்தின்னு இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோடு நிறைய யூஸ் பண்ணுறாங்க, வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இதே இரும்பு கடாயில் தான் நம்ம தாத்தா பாட்டிலாம் சமைச்சாங்க. அப்போ நான்ஸ்டிக்கெல்லாம் கிடையாது. அப்போ அவங்களும் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி என்னோடய பழைய இரும்பு கடாய் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்து வீணாக போனதுனால புதுசாக இந்த அயன் கடாய் வாங்கியிருக்கேன். இந்த கடாய் கூட சேர்த்து ஒரு கிளாஸ் லிட்டு, ஒரு மரக்கரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட கேரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. கடாய் பார்க்கும் போதே ஷைனிங்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் மாதிரி இருக்குது. கடாயோட உள்பாகம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. தொட்டு பார்த்தாலே கருப்பாக எதுவும் டஸ்ட் எதுவும் ஒட்டாமல் இருக்குது. இது ஏற்கனவே ப்ரீ சீசன் பண்ணி வந்திருக்கிறதுனால நம்ம இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கலந்த தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அப்புறம் 2 ஆனியன்ஸ் பொடியாக நறுக்கி ஃபஸ்ட் டைம் வதக்கணும். இந்த மாதிரி ஆனியன்ஸை வதக்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியதுதான். கிளாஸ் லீடு நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக வச்சாலும் கிளாஸ் ஒன்றும் ஆகாது. இந்த கடாய் சைஸ் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் கடாய், 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. தாராளமாக 4-5 பேருக்கு இதில் சமைக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்தாலும் இதில் தாராளமாக சமைக்கலாம். பொரியல், வறுவல் எது செஞ்சாலும் அலுமினிய கடாயில் சமைக்கும் போது டக்குன்னு அடிபிடிக்கும், தீஞ்சு போயிடும். இந்த கேஸ்ட் அயர்ன் கடாயில் திக்னஸ் இருக்கிறதுனால சட்டுன்னு அடிபிடிக்காது. ஸ்வீட்ஸ், கேசரி எல்லாம் செஞ்சாலும் நான்ஸ்டிக்கில் செய்கிற மாதிரி ஒட்டாமல் வரும். 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கடாய்ங்கனால குவான்டிட்டியும் நல்லா அதிகமாக செய்யலாம். குழம்பு பாத்திரம்னு தனியாக தேடாமல் இதுலேயே தாளித்து குழம்பு வச்சு பரிமாறுற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சாதாரணமாகவே நம்ம இரும்பு கடாயில் சமைக்கும் போது சமைச்ச பிறகு எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறது நல்லது. நான் இந்த கேஸ்ட் அயர்ன் கடாய் வாங்குறதுக்கு நிறைய வெப்சைட்டில் தேடி பார்த்தேன். நிறைய பிராண்ட்ஸும் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு வழியாக ஃப்ளிப்கார்ட்டில் இதை கண்டுபிடிச்சேன். இதோட ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்து ரேட்டிங்ஸ் எல்லாமே 4.5 மேலே இருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணேன். ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. 1050 தான் ஆச்சு. வேறு பிராண்ட்ஸ்லாம் இதே 3 லிட்டர் அளவுள்ள கடாய் வந்து 3000-4000 ரூபாய் வரைக்கும் வருது. ஆனால் இது ரொம்ப கம்மியான ரேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது இந்த கடாய். ஓவராலாக இந்த கடாய் பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்வேர் வாங்கி சமைங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பாய்.